அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஓசூரில் பொது சாலையை ஆக்கிரமித்ததாக காங்கிரஸ் எம்பி கோபிநாத் மீது புகார் அளிக்கப்பட்ட நிலையில் புகார் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என ஆணையர் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களோடு செய்தியாளர் ரேவதி இணைந்திருக்கிறார். ரேவதி, முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஓசூரில் பொது சாலையை ஆக்கிரமித்ததாக காங்கிரஸ் எம்பி கோபிநாத் மீதான புகாரில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை குறித்து ஓசூர் மாநகராட்சி ஆணையர் அறிக்கை தாக்கல் செய்வதற்கு உத்தரவிட்டிருக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு குறித்து எம்பி கோபிநாத்துக்கு நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை சேர்ந்த SG நாயஸ் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் சிங்காரவேலு முதலியார் தெருவில் 14 நில உரிமையாளர்களுக்கு சொந்தமான நிலங்களில் தனது குடும்பம் உள்ளிட்ட 50 குடும்பங்கள் வசிப்பதாகவும் இந்த பகுதியை நேதாஜி சாலையுடன் இணைக்கும் பொது சாலையாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். தங்கள் தெருவிலேயே வசிக்கும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் MLA-வும் தற்போதைய MP-யுமான கோபிநாத் ஆக்கிரமித்து இரும்பு கேட் போட்டுள்ளதுடன் கடைகளையும் கட்டியுள்ளதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். பதவி, செல்வாக்கையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி வருவாய் மற்றும் நகராட்சித்துறை அதிகார துஷ்பிரயோகம் செய்து புறம்போக்கு நிலங்களுக்கு பட்டா பெற்றுள்ளதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் பொதுப்பாதையில் உள்ள ஆக்கிரமிப்பை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் அகற்றும்படி மாவட்ட நிர்வாகத்திற்கும் வருவாய்த்துறைக்கும் உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த வழக்கை பொறுத்தவரை நீதிபதி SM சுப்பிரமணியன், C குமரப்பன் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜூலை 22 மற்றும் 27ஆம் தேதிகளில் மாவட்ட நிர்வாகம், வருவாய்த்துறை, ஓசூர் மாநகராட்சி ஆகியோரிடம் மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வாதிட்டார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு குறித்து ஓசூர் மாநகராட்சி ஆணையர், காங்கிரஸ் MP கோபிநாத் ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்யவும், மனுதாரர் புகார் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி.